ஏன் சார் இந்த லேண்டோட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் எங்க இருக்கு, மற்றதெல்லாம் எங்கன்னே தெரியல. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா அசம்பிள் பண்ணணும்னா எப்படியும் ஒரு 5 நாள் ஆயிடும் சார். முதல்ல எது புரியுதோ அதை மட்டும் எடுத்து வை. உஜாகர், இத கவனிச்சியா? ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் கமாண்டர்னு எழுதிருக்கு. ஆமா, இவங்க எல்லாரையுமே முதல்ல சுத்திகரணம் செஞ்சு அப்புறமா இவங்கள கமாண்டர் ஆக்கிடுறாங்க. சுத்திகரணம் சார், இந்த சுத்திகரணம்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல, வேற லெவல் ப்ரொமோஷனா இருக்கும் போல. சாது, இந்த பேப்பர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணு. இதுல ஏதாவது தேருமான்னு பாரு. லெட்ஸ் ட்ரை. என்னங்க இது, எனக்கு ஒன்றும் புரியல. இது 10 முக்கியமான சேவாதார், அப்புறம் சீஃப் சேவாதார் ஈஸ்வர்நாத். இதை பாத்தீங்களா? நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இது அந்த பாபாக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்காக டிசைட் பண்ணாங்களே அந்த டாக்குமெண்ட். சாது, அது நல்லா பாரு. எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்க ஈஸ்வர்நாத்தை தவிர. இப்ப கேள்வி என்னன்னா, பாபாக்கு எப்படி அந்த பொறுப்பு கிடைச்சது? அப்புறம் ஈஸ்வர்நாத் ஏன் இதுக்கு ஒத்துக்கல? சார், இத பாருங்களேன், ஈஸ்வர்நாத் பேர்ல ஒரு பேப்பர் இருக்கு. இது லேண்ட் சம்பந்தப்பட்ட பேப்பர் ஆச்சு. ஆசிரமத்தோட பேப்பர்ஸ் வச்சு பார்த்தா ஆசிரமம் இருக்கிற மொத்த இடமும் ஈஸ்வரநாத்தோடது. என்ன என்னடா புது கதையா இருக்கு? இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு இருக்கா இல்ல இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கா? ஆசிரமத்தோட மொத்த நிலமும் ஈஸ்வர்நாத் பேர்ல இருக்கு. அப்புறம் ஈஸ்வர்நாத் தவிர 10 பிரமுக் சேவாதாரங்க பாபா நிராருக்கு பொறுப்பு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஈஸ்வர்நாத் ஏன் ஒத்துக்கல? ஹோட்டல் சிசிடிவி போட்டேஜ பொறுத்த வரைக்கும் மோனிகா கத்திக்கிட்டே காரிடர்ல ஓடிக்கிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி வர்றது போப்பா. அப்புறம் கவிதா ஒரு ரூம்ல இருந்து எட்டி பாக்குறா. பயந்துட்டு மறுபடியும் உள்ள போறா. இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதுல. மோகினி வீடு வாங்க பிளான் பண்ணான்னு சோஹினி கிட்ட சொல்லிருந்தா செட்டில் ஆறதுக்கு. அது என்னன்னா, சாது அவன் கலி கிட்ட ஈஸ்வரநாத்தை பத்தி விசாரிக்க சொல்லிருந்தான்ல, அவன்கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்? நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். சாவே இல்ல, அவனோட போன் தான். எடுத்து பேசு. வணக்கம் சார், சொல்லுங்க. ஈஸ்வர்நாத் பேர்ல புகார் பதிவாயிருக்கு. அப்புறம் அந்த பாடியையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. டெத் ரிப்போர்ட்ல அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்கல, அது சொல்லு. அப்புறம் சார், அந்த டெத் ரிப்போர்ட்ல அட்ரஸ் எழுதிருக்கும்ல, அதை அனுப்பி. மத்ததெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தங்களுடைய ஆசீர்வாதத்தில் அனைவரும் தான். சரி. இங்கதான் சார். இங்க ஈஸ்வரநாத்தோட வீடு எங்க இருக்கு? அங்கயா? ஈஸ்வரநாத்தோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஈஸ்வரநாத் இல்ல, எங்களுக்கு தெரியாது. சொல்லி தொலை. சாது, சொல்லுங்க சார். அண்ணா, ஈஸ்வரநாத் சார் வீட்டுல இருக்காரா? என்னாச்சு? இது அவரு வீடு தானே? இல்லைங்க, இந்த வீடு வந்து எங்களோடது. அகிலேஷ் பாண்டேன் போட்டு பாருங்க. பாண்டே என்ன, உங்க பேர் வேணா அங்க இருக்கலாம். முனிசிபல் ரெக்கார்ட்ஸ், கரண்ட் பில்லுன்னு எல்லாத்துலயும் ஈஸ்வரநாத்தோட ஒய்ஃப் புலோரி தேவி பேரு தானே இருக்கு. அது இன்னும் பேரு மாத்தி இருக்காதுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலதான் நான் இந்த வீட்டை வாங்கினேங்க. யாருக்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அதாவது நீங்க யாருக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு கேட்கணும். அது சரியா ஞாபகம் இல்லைங்க. அந்த சமயத்துல எங்க அப்பா தான் இந்த வீட்டை வாங்கினாரு. சரி,
நீங்க எதுக்காக இப்ப இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்க ஈஸ்வரநாத் சாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், அதான் கேட்டேன். ஆமா, நீங்க யாரு? அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சாரிங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. சரி பரவாயில்ல விடுங்க. தப்பி தவறி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க, சரியா? இதான் எங்களுடைய நம்பர். என்ன அப்புறம் அங்கிள், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த நம்பர்ல நீ கால் பண்ண கூடாது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதான் போன் பண்ணேன். சொல்லு. ஒரு 2 பேர் வந்தாங்க, உங்களை பத்தி விசாரிச்சாங்க. என்ன கேட்டாங்க? அது என்னன்னா, அவங்க ஏதோ உங்களுக்கு உதவி பண்ண போறதா சொன்னாங்க. எனக்கு உதவி? எனக்கு யார உதவி பண்ண போறா? பாக்குறதுக்கு போலீஸ்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க. போலீஸ்? அவளுக்கு என்ன வந்தது? எனக்கு எதிரி ஒருத்தன் தானே. அவங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அனுப்பி. சரிங்க அங்கிள். யாரு கால் பண்றாங்க சாது? ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ஏதோ ஐஎஸ்டி நம்பரா இருக்கு, நேபாள்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, போன் எடுக்க உங்களுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு என்ன நல்லது செய்ய போற நீ? சார் அவர்தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல போடு. நீங்க யார் பேசுறீங்க? நீ யார தேடி அங்கங்க நடந்துட்டு இருக்கியோ அவரே தான். நீங்க தான் அவருன்னு நாங்க எப்படி நம்புறது? சரியாத்தான் சொன்னாரு பாண்டி. நீ போலீஸ்காரன் தான், எப்பவும் சந்தேகம் தான், நம்பிக்கையே கிடையாது. என்ன வேணும்னு சொல்லு. அது நேர்ல பார்த்தாதான் சொல்ல முடியும். நேர்ல வந்தா உங்களுக்கு தான் நல்லது. ஒரு பணத்துக்கு நீ என்ன நல்லது செய்ய முடியும்? ஏன் உங்களுக்கு சனோபர் ஞாபகம்லாம் வராதா? அவ எப்பவுமே அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டு இருப்பா. அவ எப்படி இருக்கா? அவளா அப்பா அம்மா இல்லாம ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. மூச்சு மட்டும் விட்டுட்டு இருக்கா. நீங்க இப்ப ஒத்துழைச்சீங்கன்னா நாங்க அவளை சந்திக்க வைக்கிறோம். சரி, நான் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்பிக்கையோட வாங்க. ஆனா உங்களை தவிர வேற யாரும் வர கண்டிப்பா. அப்புறம் ஹலோ, கட் ஆயிடுச்சு. சூப்பரா பேசுனீங்க. போலாமா? வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர். எலெக்ஷன் டேட் நெருங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நிறைய வாக்குவாதங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. பாபாஜியோட நடந்துட்டு இருக்க எல்லா ப்ரோக்ராம்லயும் சிஎம் சுந்தர்லால்ஜி இருந்தும் ஹுக்கும் சிங் சத்திய காட்டு ராலிய தொடங்குறதா செய்தி வந்துகிட்டு இருக்கு. சிஎம் சுந்தர்லால் சாரும் பாபா நிராலாவும் டிங்காவோட சக் சங்கத்தை அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்களோன்னு ஹுக்கும் சிங் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாபாஜிக்கும் பிஎம்க்கும் இருக்கிற ஒத்துமை அவரால் ஏத்துக்க முடியல. இதை என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு என்னையே பிடிக்கலனா கூட பரவாயில்ல, இன்னொருத்தரை பிடிக்கும் சொன்னா அப்ப பிரச்சனை தான். ஓகே, இப்ப நம்மளோட பத்திரிகையாளர் ஹர்ஷர் மிர்சா என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இப்போ லைவ்ல என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு இங்க சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஹுக்கும் சிங் சாரோட பார்ட்டி தான் ஸ்டேடியம் புக் பண்ணிருந்தாங்க. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கேன்சல் பண்ணிட்டு சுந்தர்லால் சாரோட ப்ரோகிராம புக் பண்ணிருக்காங்க. ஹுக்கும் சிங் சார் இதை எதிர்த்து ரோட் ஷோவை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு.